அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் ஏகே பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற இந்த சேனல் வாயிலாக சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நம்ம இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம ஒரு ரிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது என்ன ரிலே என்றால் தொடரோட்டம் போல ஒரு காணொலிகளைத்தான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். திமுக 2021 தேர்தல் சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கை, இன்றைக்கு ஆளுங்கட்சியாக திமுக இருந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்கள், என்ன செய்திருக்கிறார்கள், எதையெல்லாம் அவர்கள் செய்யவில்லை, எப்படியெல்லாம் மக்களை இவர்கள் ஏமாற்றி பிழைக்கிறார்கள், தொன்று தொட்டு கிட்டத்தட்ட மாண்புமிகு அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு கருணாநிதி அவர்கள் தலைமையேற்ற காலத்திலிருந்து இன்றைக்கு அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்றிருக்கிற இந்த காலம் வரை எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் ஏறி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சொன்னது ஒன்றாகவும் செய்தது ஒன்றாகவும் தான் இருந்திருக்கிறது. இதுவரையில் இதுதான் வரலாறு. இதை மக்களுக்கு ஒவ்வொரு முறையும் உணர்த்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு குடிமகனாக நமக்கு இருக்கிறது. இன்னும் நான் ஒரு அதிமுக காரன் என்ற காரணத்தால் கூடுதல் பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். அப்படி எனக்கு கொடுக்கப்பட்ட, நான் எடுத்துக்கொண்ட இந்த பொறுப்பை செவ்வனே செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக தொடர்ந்து இந்த காணொளிகளை உங்கள் பின் பதிவிட்டு வருகிறேன். அதற்காக இன்றைய இதை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் வருகிற வீடியோவுக்கு உங்களுடைய லைக் நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து விடுங்கள். நான் போடுகிற ஒவ்வொரு காணொலியும் அப்பொழுதுதான் உங்களை வந்து சேரும். இப்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முன்பாக இந்த தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட இவர்கள் இந்த 530 வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த 530 வாக்குறுதிகளுக்கு முன்பாக சில விடயங்களை சொல்லியிருந்தார்கள். அதை பற்றியான காணொலிகளை அலசி ஆராய்ந்திருக்கிறோம். தற்பொழுது நேரடியாக இந்த வாக்குறுதிகளுக்குள் நாம் செல்கிறோம். இப்பொழுது மாநில சுயாட்சி பற்றி இவர்கள் மாநில சுயாட்சி பற்றியும் தமிழ் மொழி பற்றியும் தமிழ் ஆட்சி மொழி பற்றியும் ஒரு 12 சரத்துக்கள், அதாவது இந்த தேர்தல் அறிக்கையில் 1ஆம் புள்ளி தொடங்கி 12ஆம் புள்ளி வரை இந்த நான் சொன்ன இந்த 3 விடயங்களை பற்றி தான் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இதை 3ஐயும் ஒரே காணொலியாக பார்த்து விடுவோம். மாநில சுயாட்சி என்பதை ஒவ்வொரு முறையும் திமுக எந்த அளவு ஒரு சிறந்த ஆயுதமாக பயன்படுத்தி இருக்கிற தமிழ் மக்கள் மீதும் இன்றைக்கு இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் படித்திருக்கிற இந்த காலகட்டத்தில் ஓரளவு செய்தி ஊடகங்கள் வாயிலாகவும் இன்றைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பத்தின் காரணமாகவும் செய்திகள் மக்களை சென்றடைகிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் எந்த வெறும் நாளேடு செய்தித்தாளை மட்டும், அதுவும் குறிப்பாக அதிக கல்வி அறிவு பெறாத அந்த காலகட்டத்தில் எந்த அளவு இவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள், இன்றைக்கு அது ஒவ்வொன்றாக அவர்கள் செய்த அந்த தவறு குட்டு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படி மாநில சுயாட்சி பற்றி பேசுகிற தகுதியும் திராணியும் திமுகவுக்கு இருக்கிறதா என்றால் உறுதியாக 1 விழுக்காடு இல்லை, அரை விழுக்காடு, 0.1 விழுக்காடு கூட திமுகவிற்கு கிடையாது. மாநில சுயாட்சி பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏனென்றால் தமிழ்நாடு இதுவரை என்னென்னெல்லாம் இழந்திருக்கிறதோ, இந்த தமிழ் மக்கள் மீது என்னென்ன நாசகார திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதோ இதற்கு அத்தனைக்கும் காரணம் திமுக. இதை ஒவ்வொன்றாக நாம் பட்டியலிடுகிறோம். இப்பொழுது மாநில சுயாட்சியில் மிக முக்கியமாக பார்க்கிற, இன்றைக்கு மிக பேசுபொருளாக திமுக அடுத்து வருகிற தேர்தலுக்காக இவர்கள் எடுத்திருக்கிற நாடகம் என்பது கச்சத்தீவு மீட்பு. இந்த கச்சத்தீவு மீட்பை நாங்கள் கச்சத்தீவை மீட்டே தீர்வோம் என்று இன்றைக்கு கங்கணம் கட்டிக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் திமுகவும், திமுகவுடன் கூட்டணி இருக்கிற காங்கிரசும். இந்த கச்சத்தீவை யார் ஐயா கொடுத்தது, எப்பொழுது கொடுக்கப்பட்ட? இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது காங்கிரஸ். அன்றைக்கு அவர்களோடு இருந்தது, அன்றைக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருந்தது திமுக. கொடுத்ததே இவர்கள் தான். எந்தவித மறுப்பும் எதிர்ப்பும் தெரிவிக்காமல் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்ததே இவர்கள் தான். அப்படி என்ன கச்சத்தீவில் இருக்கிறது என்றால், நம்முடைய தமிழ் மீனவர்கள் அந்த கச்சத்தீவு நம்முடைய இந்திய நாட்டோடு இருந்த பொழுது அங்கே இவர்களுடைய வலையை உலர வைப்பதற்கும், ஒருவேளை வலை கிழிசல் ஏற்பட்டு விட்டால் அந்த வலைகளை சரி செய்வதற்கும் பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு தீவு. அங்கு இவர்களுக்கு தேவையான ஒரு ஆலயத்தை கூட கட்டிக்கொண்டார்கள். அந்த ஆலயத்தில் வருடந்தோறும் விழாக்களும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அது இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டு விட்டது. மீண்டும் அதை நாங்கள் திருப்பி எடுப்போம் என்று முழு பூசணிக்காயை இவர்கள் சோட்டில் மறைத்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு. ஏனென்றால் தாரை வார்த்ததே இவர்கள் தான், கச்சத்தீவை எடுத்து கொடுத்ததே இவர்கள் தான், எந்த எதிர்ப்புமின்றி. எப்பொழுதெல்லாம் திமுக அரசு ஊழல் செய்து மாட்டிக்கொள்கிறதோ அப்பொழுதெல்லாம் மத்திய அரசிடம் அடிபணிந்தும் இன்றைக்கு அவர்களுடைய காலை நக்கி பிழைக்கிற ஒரு நிலையை திமுக ஒருபோதும் எடுப்பதில் எந்த தவறும் இழைத்ததே கிடையாது. சரியாக செய்வார்கள். காரணம் என்றால் இவர்களது குடும்பம், இவர்கள் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்ற மிகப்பெரிய சுயநலவாதி கூட்டம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமை கூட்டம்.
அப்படி கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. அதன் பின்பாக திமுக ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு விடயம், தாரை வார்க்கப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால் கல்வி. மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு எடுத்துச் சென்றது மத்திய அரசு. அன்றைக்கும் திமுக தான் ஆட்சியில் இருந்தது. அன்றைக்கும் இவர்கள் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் கல்வி பட்டியலை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு இவர்கள் தாரை வார்த்து கொடுத்தார்கள். அதன் விளைவுதான் இன்றைக்கு நம்ம குழந்தைகள் எல்லோரும் அதையும் தாண்டி நிறைய விடயங்களை இவர்கள் செய்தார்கள். என்னவென்றால் தாரை வார்த்து கொடுத்துவிட்டு அதன் பிறகு காங்கிரஸோடு இவர்கள் கூட்டணியில் ஏறக்குறைய திமுக காங்கிரஸ் கூட்டணி அந்த அளவு நெருக்கமாக இருந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வு என்று ஒரு தேர்வு கொண்டு வந்தார்கள். இந்த நீட் தேர்வில் இன்றைக்கு எத்தனை நம் தமிழ் சமூகத்தை சார்ந்த எத்தனை குழந்தைகள் மருத்துவ கனவு தகர்க்கப்பட்டு, ஏன் நிறைய குழந்தைகள் உயிரே போயிருக்கிறது. தற்கொலை செய்து அந்த பிஞ்சு உள்ளங்கள் அந்த மருத்துவ கனவு தங்களால் மருத்துவர் ஆக முடியவில்லை என்ற அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எத்தனை உயிர்கள் மாய்ந்து போயிருக்கிறது. அதற்கெல்லாம் முழுமுதல் காரணம் காங்கிரசும் திமுகவும் தான். ஏனென்றால் இந்த நீட் என்ற இந்த தேர்வு முறையை கொண்டு வந்தவர்களே இவர்கள் தான் கொண்டு வந்துவிட்டு இன்றைக்கு வேஷம் கலைந்துவிட்ட காரணத்தால் மீண்டும் நீட் தேர்வை கொண்டு வந்தது நாங்கள்ல, அவர்கள் கொண்டு வந்தார்கள், இவர்கள் கொண்டு வந்தார்கள், நாங்கள் கொண்டு வந்தோம். அது வேறு மாதிரியான ஒரு தேர்வு முறை. பிறகு அடுத்து வந்த ஆட்சியாளர்கள் அதை வேறு மாதிரியாக மாற்றி அந்த தேர்வு முறையே நேரெதிராக மாற்றிவிட்டார்கள் என்றெல்லாம் இவர்கள் உருட்டி கொண்டிருப்பது அனைவரும் அறிந்தது. அப்படி மாநில சுயாட்சியின் மீது தொடுக்கப்பட்ட போர்களில் மிகப்பெரிய போராக பார்ப்பது இங்கு இருக்கிற விளைநிலங்களை முழுவதுமாக அழிக்குகிற நாசகார திட்டங்களை ஒவ்வொரு முறையும் செயல்படுத்தி வந்திருக்கிறது திமுக அரசு. நீங்கள் ஒன்றுமில்லை, பெருந்தொழில் இருந்த சிப்காட் அது எந்த அளவு அந்த பகுதியை பாதித்தது என்பது அந்த பகுதி மக்களுக்கு தெரியும். எத்தனை மக்கள் அங்கே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு நிலத்தடி நீர் மிகப்பெரிய மாசடைந்து, ஏனென்றால் எங்குமே இல்லாத அளவு, எந்த இடங்களிலும் இல்லாத அளவு ஒரு விஷத்தன்மை கொண்ட நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள் தயாரிக்கிற அவ்வளவு நச்சுத்தன்மை கொண்ட அந்த நிறுவனங்களை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இறக்கி தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களின் உயிர் நாடியில் இருக்கிற அந்த உளவு தொழிலையும் முழுவதுமாக முடித்தது திமுக உடைய அரசுதான். அதற்கு அடுத்தபடியாக முற்கால பாண்டியர்கள் தொடங்கி முற்கால சோழர் காலத்தில் தொடங்கி இன்றைக்கு இருக்கிற நவீன காலம் வரை இங்கு இருக்கிற தமிழ் சமூக மக்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிற டெல்டா மாவட்டம். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற நவநாகரிக உலகத்திலும் இந்த நவீன உலகத்திலும் உணவு என்பது எந்த அளவு முக்கியம் என்பது ஒவ்வொருவரும் அறிவர். அப்படி உணவளித்துக் கொண்டிருந்த, ஏறக்குறைய தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் உணவளித்துக் கொண்டிருந்த டெல்டா மாவட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தார்கள். எப்படி சேர்த்தார்கள்? மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். நாங்கள் அங்கே மீத்தேன் எடுக்கிறோம், அந்த காவிரி படுகையில் மீத்தேன் அதிகமாக இருக்கிறது, மீத்தேனை கொண்டு வருகிறோம் என்று மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தை கொண்டு வந்துவிட்டு இது சிறப்பான திட்டம், இந்த திட்டம் போல் ஒரு திட்டம் இந்த திட்டம் தமிழகத்தில் முழுவதுமாக செயல்படுத்தினால் தமிழகம் எங்கோ சென்றுவிடும், தமிழகத்தின் வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்றிவிடும், அமெரிக்காவுக்கு நிகராக, கனடாவுக்கு நிகராக, சிங்கப்பூருக்கு நிகராக வளர்ந்துவிடும் என்றெல்லாம் இவர்கள் பேட்டி கொடுத்த பேட்டி இன்றைக்கும் வலையொலியில் இருக்கிறது. மீத்தேன், அதற்கு பிறகு மீத்தேனுக்கு எதிர்ப்பு, அது எதிர்ப்பு என்றது ஹைட்ரோ கார்பன் என்று மாற்றினார்கள். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக அங்கு இருக்கிற தஞ்சையில் இருக்கிற அந்த நெல் விளையக்கூடிய அந்த பூமிகளை நட்ட நடுவாக பிளந்து தும்சம் செய்து அங்கு இருக்கிற விவசாயியின் வயிற்றில் மண்ணை போட்டார்கள். இன்றைக்கும் ஒரு வேடிக்கையான விடயம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. என்னவென்றால், அங்கு இருக்கிற தஞ்சை, பொதுவாக டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளை, அந்த உழவர்களை நினைத்து நான் மிகவும் வருந்துகிறேன். காரணம் என்னவென்றால், அங்கு இருக்கிற அந்த விவசாயிகள் மீண்டும் மீண்டும் திமுகவுக்கு வாக்களிப்பது தான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு அவர்கள், அந்த விவசாயிகள், அந்த உழவர்கள் படுகிற இன்னலுக்கு முழுவதுமாக காரணம் இந்த திமுக அரசு தான். இந்த திமுக அரசு செய்த, திமுக அரசு இவர்கள் சம்பாதிப்பதற்காகவும் இவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களிலிருந்து பெறப்படுகிற கமிஷனுக்காகவும் கொண்டு வந்த நாசகார திட்டங்கள் தான் இன்றைக்கு அந்த டெல்டா மாவட்டம் பாழாகி கொண்டிருக்கிறது. அப்படி இவர்கள் கொண்டு வந்த ஈத்தேன் திட்டமோ இல்லை மீத்தேன் திட்டமோ ஹைட்ரோ கார்பன் திட்டமோ போன்ற திட்டங்களை செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் மக்கள் போராட்டத்திலாக ஏற்பட்டது. உடனடியாக இவர்கள் அதற்காக ஒரு வழியையும் கண்டுபிடிக்கிறார்கள். என்னவென்றால், அங்கு இருக்கிற விவசாயிகளுக்கு பெரும்பான்மை காவிரி நீரை வைத்துத்தான் வேளாண்மை செய்யப்படுகிறது. உழவு மேற்கொள்வது என்பது காவிரி நீரை வைத்துத்தான். நீர் இருந்தால் தானே நீ உழவு செய்வாய், உழவு செய்தால் தானே உன்னுடைய நிலத்தை எனக்கு கொடுக்க மாட்டாய் என்று எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வந்திருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கர்நாடகா ஒரு புதிய அணையை கட்டிவிடும்.
காவிரியின் குறுக்கே ஒரு அணையை கட்டிவிடும். அதற்கு எந்த எதிர்ப்பும் இவர்கள் தெரிவிக்க மாட்டார்கள். ஏதோ நான் பொய் கூறுவது போல நீங்கள் எண்ணிக்கொண்டால் கூட சமீபத்தில் நடந்த ஒரு விடயம் என்னவென்றால், கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது, சமீபத்தில் நடந்தது. தற்பொழுது அங்கு காங்கிரஸ் தான் வெற்றி பெற்று காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சியாகவும் இருக்கிறது. இந்த காங்கிரசுக்காக அன்றைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி அல்லவா, இந்த காங்கிரசுக்காக பிரச்சாரம் செய்ய இங்கிருந்து திமுகவின் கூட்டணி கட்சிகளும் திமுகவின் தலைவரும் கர்நாடகம் செல்கிறார்கள். அதை கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது. என்ன பிரச்சாரம் என்றால், காங்கிரஸ் கட்சி அங்கே கர்நாடகத்தில் ஆட்சி பொறுப்பில் வந்தால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்துக்கு தர முடியாது என்று ஸ்டாலின் அவர்களை மேடையில் வைத்துக் கொண்டே பேசுகிறார்கள். இவரும் அதற்கு கைதட்டி கொண்டு இருக்கிறார். நடந்தது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் தொடங்கி அனைவரும் அங்கே போனால் எந்த எதிர்ப்பும் கிடையாது. எந்த எதிர்ப்பும் இவர்கள் தெரிவிக்கப்படவில்லை. இன்றைக்கு அங்கே மத்திய நீர்வளத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்திருக்கிற ஒரு நபர் மீண்டும் மத்திய அரசோட நிதியை பெற்றுவிட்டு மீண்டும் ஒரு அணையை கட்டுகிறோம் என்கிறார்கள். ஏற்கனவே 400 TMC தண்ணீர் வரை பெற்றுக்கொண்டிருந்த தமிழகம், அதாவது காவிரியின் மூலமாக பெற்றுக்கொண்டிருந்த தமிழகம் தற்பொழுது 1 TMC 2 TMC 5 TMCக்கெல்லாம் கையேந்தி நிற்கிற ஒரு அவல நிலையை ஏற்படுத்தியது இந்த திமுக தான். இதை தயவு கூர்ந்து டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் இனியேனும் உணருங்கள். நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே நீங்கள் பிழைப்பீர்கள். இல்லை என்றால் உங்களை காப்பாற்ற அந்த ஆண்டவனாலும் முடியாது. அந்த நிலையை இவர்கள் ஒவ்வொரு முறையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதெல்லாம் ஒருபடி மேலே போய் காவிரி நடுவண் அரசின் இதில் ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த கமிட்டி ஒரு பரிந்துரை செய்கிறது. இவ்வளவு நீர் இந்த மாநிலத்திற்கு, இவ்வளவு நீர் இந்த மாநிலத்துக்கு கொடுக்கலாம் என்று பரிந்துரை செய்கிறது. இதை அரசிதழில் கொண்டு வர வேண்டும், ஜிஓவாக இதை அமல்படுத்த வேண்டும் என்று அதிமுக மிகப்பெரிய போராட்டங்களையும் சட்ட போராட்டங்களையும் எதிர்கொண்டு ஏறக்குறைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதை செய்து காட்டி ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்தார். அதை செய்ததால் ஏறக்குறைய இப்போ கடந்த இந்த ஒரு 8-9 வருடங்களாக இந்த நதிநீரின் பங்கீடு என்பது ஓரளவேனும் சரியாகி இருக்கிறது. இன்னும் முழுமையாக சரியாகவில்லை. நாம் இன்னும் நிறைய முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதற்கு திமுக அரசு ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறதா என்றால் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அங்கே நடந்த தேர்தலுக்கு இவர் போய் அங்கே அவர்கள் நீர் கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள், கொடுக்கவே முடியாது என்கிறார்கள். இதெல்லாம் ஒருபடி மேலே போய் இவர்கள் கட்சியில் அங்கம் வகிக்கிற காங்கிரஸ் கட்சியின் தலைவர், அன்றைக்கு தலைவராக இருந்த ஐயா ராகுல் காந்தி அவர்கள் இங்கே தமிழகத்தில் பிரச்சாரம் செய்யும் பொழுது, நாங்கள் காங்கிரஸ் இங்கே ஆட்சிக்கு வந்தால் காவிரியை பெற்றுத் தருவோம் என்கிறார்கள். அதே அளவு நேராக இங்கிருந்து கர்நாடகா சென்று காங்கிரஸ் கட்சி இங்கே ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு நீர் கூட நாங்கள் தரமாட்டேன் என்று வெளிப்படையாக பேசுகிறார்கள். இதையும் கேட்டுக்கொண்டு டெல்டா மாவட்டம் திமுகவின் கோட்டை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அங்கிருக்கிற உழவர்கள் சிந்தித்து பாருங்கள், ஏன் இந்த பிரச்சனை, யாரால் இந்த பிரச்சனை என்று. இதற்கும் அதிமுக அரசு ஒரு தீர்வு கண்டது. என்னவென்றால், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அந்த டெல்டா மாவட்டங்களை, அந்த டெல்டா பகுதிகளை, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளை ஐயா அவர்கள் அறிவிச்சதன் மூலமாக அந்த நியூட்ரினோ திட்டம் கைவிடப்பட்டு அங்கே ஹைட்ரோ கார்பன் போன்ற புதிய கிணறுகள் இனி அமைக்க மாட்டோம் என்று அந்த நிறுவனம் மத்திய அரசிடம் சொல்லி, மத்திய அரசும் அதற்காக ஒரு ஒப்பந்தம் இட்டு, இனி புதிய ஏற்கனவே இருக்கிற அந்த ஒப்பந்த இதை நாம் இனி ஒன்றும் பண்ண முடியாது, கூடிய இத்தனை ஆண்டு காலம் இருக்கிறது என்று அதையும் எதிர்த்து அதிமுக போராடி வழக்கு தொடுத்திருக்கிறது. இல்லை, எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாம், இது மாநில அரசின் கொள்கை முடிவு, இங்கே இருக்கிற எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிறது, எங்களுடைய நிலம் பாதிக்கிறது, எங்களுடைய மண் பாதிக்கிறது, எங்களுடைய நீர் பாதிக்கிறது, அதனால் இங்கே இருக்கிற உழவர்கள் பாதிக்கிறார்கள், இந்த நீர் மாசுபாடு, இந்த மண் மாசுபாடு ஏற்படுகிற காரணத்தினால் இங்கு இருக்கிற தமிழர்கள் பாதிக்கிறார்கள், அதனால் இந்த திட்டங்களுக்கு முழுவதுமாக நிறுத்த வேண்டும் என்று இன்று போராடி கொண்டிருக்கிறது. இவர்கள் திமுக வந்தவுடன் உடனே என்னன்னா, மத்திய அரசு ஒரு இதை சொல்லிவிட்டது. என்னவென்றால், இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்பது மாநில அரசு எடுத்துக்கொள்கிற கொள்கை முடிவு, இதுக்கு மத்திய அரசுடைய அனுமதி தேவையில்லை. அப்படித்தான் அதிமுக கொண்டு வந்தது. இவர்கள் உடனே பழி போடுவார்கள் இல்லையா, அவர்கள் அதை செய்தார்கள். இவர்கள் செய்த தவறு வெளியேறிவிடும் என்ற காரணத்தினால் மீண்டும் அதற்காக ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாடகத்தையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாடகத்தை நம்ப வைப்பதற்காக ஏற்கனவே நாம் சொல்லியது போல திமுகவின் அடிவரியாகவும் திமுக வாசலில் கட்ட வைக்கப்பட்டிருக்கிற அந்த 4 கால் பிராணிகளாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஊடகம் இருக்கிறது இல்லையா, இந்த ஊடகவியலாளர் நம்பர் 1 ஊடகமும் ஊடகவியலாளர்களும் தொடர்ந்து அதற்காக மக்களின் மண்டையை கழுவுகிற வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். திமுகவும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. மக்களாகிய நாமும் ஏமாந்து கொண்டே இருப்போம் என்று அவர்களுடைய எண்ணம் இருக்கிறது. இனி ஏனும் நாம் ஏமாந்தோம் என்றால் இந்த மண்ணில் வாழ்வதற்கு
உயிரோடு நம்மளை இவர்கள் விடமாட்டார்கள். முழுவதுமாக நம்ம அனைத்தையும் கொன்று குவித்துவிட்டு இவர்களுடைய ஒரு குடும்பம் மட்டும் இந்த மண்ணை முழுக்கும் ஆள வேண்டும் என்ற எண்ணத்தில் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் மக்களாகி நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். இனியேலும் இவர்கள் சொல்லுகிற இந்த பொய்யிலிருந்தும் பிறட்டிலிருந்தும் இவர்களுடைய மாயாஜால பேச்சிலிருந்தும் தயவு கூர்ந்து மக்கள் உண்மையான நிலவரம் என்ன என்பதை தயவு கூர்ந்து அறிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, இங்கே கர்நாடகாவோடு காவிரி பிரச்சனை என்றால் கேரளாவோடு முல்லைப்பெரியாறு பிரச்சனை. முல்லைப்பெரியாறு பிரச்சனையும் இதுவரைக்கும் எந்த விடயத்தையும் செய்ததே கிடையாது. அதற்கும் அதிமுக மிகப்பெரிய போராட்டங்கள் செய்து, சட்ட போராட்டம் செய்து, முல்லைப்பெரியாறில் அணை நீர் தேர்க்கவும் இல்லையா, அதை 156 அடியாக உயர்த்த வேண்டும் என்று போராடி 142 அடியாக இதுவரைக்கும் பெற்றிருக்கிறோம். அதிலேயும் பிரச்சனை. ஏனென்றால் நன்றாக உணருங்கள், கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆள்கிறது, இங்கே திமுக, அங்கே கம்யூனிஸ்ட், இவர்கள் மூவரும் கூட்டணி. ஆனால் இதை பற்றி ஒரு நாளும், ஒரு வேளையிலும், ஒரு பொழுதிலும், ஒரு வினாடி கூட தமிழக மக்களின் நலனுக்காக இவர்கள் இந்த 2 அணைகள் பற்றியான பேச்சா, இந்த 2 நீர்நிலைகள் பற்றியான பேச்சை இதுவரை எடுத்ததே கிடையாது. திமுக வெளிவேசம் போட்டுக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அடுத்ததாக, இந்த மக்களுக்கான, அதாவது இவர்கள் பேசினார்கள் இல்லையா, சுயாட்சி என்று, மாநில உரிமை என்று பேசிக்கொண்டு வருகிறார்கள் இல்லையா, இந்த மாநில உரிமைகளில் ஒவ்வொரு முறையும் நாம் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்த மாநில உரிமைகளை ஒவ்வொன்றாக நாம் இழந்து கொண்டே வருகிறோம் என்பதை மக்கள் உணர வேண்டும். அதில் என்னவென்றால், தற்பொழுது இந்த மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிற, இந்த மாநிலம் தமிழகம் என்ற இந்த மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிற போதை பழக்கம் எந்த அளவு மோசமான போதை பழக்கம், இதுவரை இல்லாத அளவு மிக ஆயிரக்கணக்கான மடங்கு, லட்சக்கணக்கான மடங்கு உற்பத்தியாகி இருக்கிறது. இதெல்லாம் மாநில சுயாட்சி கணக்கில் வராதா ஐயா ஸ்டாலின் அவர்களே? இங்கே இருக்கிற மக்கள் முழுவதும் போதையிலேயே இருக்க வேண்டும், தான் சுயமாக சிந்திக்க கூடாது, சிந்தித்து விடக்கூடாது என்ற எண்ணத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் இவர்களே வேலை செய்கிறார்கள். அந்த போதையில் மிகப்பெரிய ஒரு போதை மன்னன் ஒருவர் கைது செய்யப்பட்டார். வெளிநாடுகளில், எவ்வளவோ நாடுகளில் தேடப்படுகிற குற்றவாளியாக இருக்கிற அவர், இன்றைக்கு இருக்கிற ஐயா உதயநிதி இருக்கார் இல்லையா, துணை முதல்வர், அவருடைய மனைவி ஒரு படத்தை இயக்குகிறார். அந்த படத்தை தயாரிப்பவரே அவர்தான். மூவரும் நின்று புகைப்படம் எடுத்து வேறு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் முதல்வரை சந்திக்கிறார், துணை முதல்வரை சந்திக்கிறார், துணை முதல்வருடைய மனைவி அவர்களை சந்திக்கிறார். அவர் இயக்குகிற படத்திற்கு இவர் பணம் கொடுத்து இவர் தயாரிப்பாளராக செயல்படுகிறார். அந்த அளவில் செல்கிறது. தமிழக மக்கள் எக்கேடு கட்டு நாசமாய் போனால் நமக்கு என்ன, நமக்கு காசுதான் முக்கியம் என்ற நிலை, அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது திமுக. இதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, மாநில சுயாட்சியில் இவர்கள் தமிழ் மொழி பற்றி பேசியிருக்கிறார்கள். தமிழ் மொழி பற்றி பேசுவதற்கு இவருக்கு எந்த அருகதையும் இல்லை என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் தற்பொழுது கூட ஒரு 4-5 மாநிலங்கள் தங்களுடைய மாநிலத்தின் மொழியிலே தான் அந்த குழந்தைகள் படிக்க வேண்டும், தங்களுடைய தாய்மொழியில் தான் குழந்தைகள் படிக்க வேண்டும், தாய்மொழி கட்டாயம் என்று ஆக்கப்பட்டிருக்கிறது. எனக்குரிய ஆந்திராலாம் செய்திருக்கிறார்கள். குஜராத்தில் இப்பொழுது பெரிய பிரச்சனையாக நடந்து கொண்டிருக்கு. மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய பிரச்சனையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இவர்கள் தான் 4 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறார்களே, இது மாநிலத்துடைய கட்டுப்பாட்டில் தானே வருகிறது. கட்டாயம் தமிழ் மொழி கட்டாயம் என்பது மாநிலம் நினைத்தால் செய்துவிட முடியும் தானே, மாநில அரசு நினைத்தால் செய்துவிட முடியும் தானே. மற்ற மாநிலங்களால் செய்ய முடிகிறது என்றால் தமிழ்நாட்டாலும் செய்ய முடியும் அல்லவா? ஏன் இவர்கள் செய்யவில்லை? இன்று வரை அதற்கு போக்கு காட்டிக் கொண்டே இருக்கிறார். புலிவருது கதை என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த புலிவருகிற கதையை இன்றைக்கும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். தமிழ் மேல் அவ்வளவு அக்கறை இருக்கிற நபர்கள் ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி, தமிழ் மொழி பற்றி, தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழருடைய தொன்மை மீதும் இவர்களுக்கு எந்த அளவு அக்கறை இருக்கிறது என்பதை ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். கடந்த 2019ஆம் ஆண்டு ஒரு ஆய்வு தமிழ்நாட்டில் அகழ்வாய் ஆராய்ச்சி நடக்கும் இல்லையா, அந்த அகழ்வாராய்ச்சி நிறைய இடங்கள், இப்போ கீழடி போன்ற இடங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சேலத்தை சுற்றி இருக்கிற ஒரு சில இடங்களில் நடத்தப்பட்டது. அதற்காக உத்தரவும் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முன்னிலையில் உத்தரவிடப்பட்டது. அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டது. அந்த நிதியில் அவர்கள் அகழ்வாராய்ச்சியை தொடங்கினார்கள். அந்த அகழ்வாராய்ச்சியில் நிறைய இரும்பு உபகரணங்களும் இரும்பை உருக்குகிற, அதாவது இரும்பு நம்ம வார்க்கிறோம் இல்லைங்களா, அந்த உருக்குகிற ஒரு அமைப்பு கொண்ட ஒரு இடமும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஏறக்குறைய கண்டுபிடிக்கப்பட்டது 2021 துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் பிப்ரவரி மாதம், 2021 பிப்ரவரி மாதம் இது கிடைக்கிறது. இந்த மாதிரியான இந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கிற பொருட்கள், அந்த பொருட்களை உடனடியாக அந்த கார்பன் டெஸ்ட் என்று சொல்வார்கள் இல்லையா மேலை நாடுகளில், இது உண்மையாக எத்தனை ஆண்டு பழமையானது, இது எப்பொழுது எந்த காலத்திற்கான செய்யப்பட்ட இந்த இரும்பு என்பதையெல்லாம் ஆய்வு செய்வதற்காக ஒரு அமைப்பு இருக்கிறது இல்லையா, அந்த அமைப்புக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அது 2021 பிப்ரவரி மாதம் இறுதியில் அதற்கான அந்த ரிசல்ட் வருகிறது.
அந்த ஆய்வு முடிவுகள் வருகிறது. அந்த ஆய்வு முடிவு வரும் பொழுது இங்கே தேர்தல் சூடுபிடித்திருக்கிறது. அப்பொழுது உங்களுக்கு தெரியும், கொரோனாவும் ஒரு பெரிய அளவில் இருந்தது. தேர்தல் வருகிற அந்த சூழலில் இது பெரிதாக அன்றைக்கு பேசப்படவில்லை. உடனடியாக அடுத்த ஒரு மாதத்துக்குள் தேர்தல் வந்துவிட்டது. தேர்தல் முடிந்து அடுத்து 2021 இவர்கள் ஆட்சி அமைக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறது. இவர்கள் வந்தவுடன் இந்த தொல்லியல் துறையை சார்ந்த தேர்தல் வருகிற பொழுது, தேர்தல் நடத்தி விதி இருக்கும் பொழுது நிறைய விடயங்களை செய்ய முடியாது. தேர்தல் முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் இந்த தொல்லியல் துறை போய் சொல்கிறது, ஐயா இந்த மாதிரி நம்ம என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனால் இதுவரைக்கும் செம்பு நாகரிகம் தான் மிக பழமையான நாகரிகம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் அங்கே செம்பு நாகரிகம் இருக்கிறது, அதுதான் மிகப்பெரிய பழமையான நாகரிகம் என்று நாம் கூறிக்கொண்டிருந்தோம். உலகளவில் எகிப்திய நாகரிகத்திற்கு முந்தைய நாகரிகமாக இது இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு உலகளவில் எகிப்திய நாகரிகம் தான் உலகில் மூத்த நாகரிகம் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில், இந்த தமிழ்நாடு தொல்லியல் துறையின் சார்பாக இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருட்கள் ஆய்வுக்கு சென்று அந்த ஆய்வினுடைய ரிப்போர்ட் இருக்கிறது இல்லைங்களா, அது முழுவதுமாக வந்த பொழுது இந்த தொல்லியல் துறையில் இருந்த தமிழர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து இன்றைக்கு இருக்கிற இந்த விடியல் அரசு தமிழக மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் நாங்கள் உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த அறிவார்ந்த அரசிடம் சொல்லும் பொழுது அவர்கள் அதை மறைத்தார்கள், மடைமாற்றினார்கள். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏனென்றால் அன்றைக்கு தொல்லியல் துறை சார்ந்த நிகழ்வுகளில் இன்றைக்கு இருக்கிறார் இல்லையா ஐயா, தமிழர்களை பற்றி பெரும் ஒவ்வொன்றாக தமிழர்களுடைய நூல், அதாவது கீழடியில் கிடைத்த ஆதாரங்கள் அனைத்தும் திராவிட நாகரிகத்தை சார்ந்தது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஐயா. மதுரையை சார்ந்த நமது நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் அங்கே பேசியிருக்கிறார். பேசி அது அவரால் முழுவதுமாக மறைக்கப்பட்டது, வெளியிடப்படவே இல்லை. அதன் பிறகு தமிழ் சமூகத்தை சார்ந்த தமிழ் ஆர்வலர்களும் தமிழை உயிராக நேசிக்கிற நிறைய நபர்களும் மிக பெரும் சிரமத்திற்கு பிறகும் போராட்டத்திற்கு பிறகும் இது 2020 வெளியிடப்பட்டது. என்னவென்றால் இது வெளியிடப்பட்ட அந்த செய்தி என்னவென்றால், மிக முக்கியமாக அந்த செய்தியை பார்க்க வேண்டும். என்னவென்றால், ஏறக்குறைய கிமு என்று சொல்லப்படுகிற இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலிருந்து கிமு 2500 ஆண்டு பழமையான நாகரிகம் எகிப்திய நாகரிகம், உலகில் மிக பழமையான நாகரிகம் என்று நாம் அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கிற வேளையில் இந்த கிடைத்த ரிப்போர்ட் இருக்கிறது இல்லையா, இந்த ரிப்போர்ட் என்பது கிமு 3500 3700 வயது கொண்டது. அதாவது இன்றிலிருந்து 5700 ஆண்டு பழமை வாய்ந்தது இந்த பொருட்கள். இந்த பொருட்களில் மிக குறிப்பாக சொல்லப்படுகிற பொருட்கள் என்னவென்றால், இந்த பாதாள சோதி என்று சொல்வார்கள். கிராமப்புறங்களில் இருக்கிற நபர்களுக்கு தெரியும், குறிப்பாக மீனவர்களுக்கெல்லாம் தெரியும். ஏனென்றால் தண்ணீரில் ஒரு பொருள் விழுந்து விட்டால் இதை ஒரு கயிற்றில் கட்டி அதை வீசி அந்த பொருளை மீட்டெடுப்பார்கள். இது ஒரு சில துன்ப சம்பவங்களில் கூட இதை பயன்படுத்தக்கூடும். யாரேனும் ஒருவர் தவறுதலாக நீரில் உயிர் பிரிந்துவிட்டால் அவர்கள் உடலை எடுப்பதற்கு கூட இதை பயன்படுத்துவார்கள். பெரும்பாலும் கிராமங்களில் கிணற்றுகளில் விழுந்த அந்த குடங்கள் இருக்கிறது இல்லையா, அந்த குடங்களை எடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. அப்படி என்றால் 5700 வருடங்களுக்கு முன்பாகவே தமிழன் இது போன்ற ஒரு கருவி செய்திருக்கிறான் என்றால், அன்றைக்கு எந்த அளவு நம் நாகரிகத்தோடும் ஒரு முன்னேறிய சமூகமாக நாம் இருந்திருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆய்வறிக்கை தான் இந்த ஆய்வறிக்கை. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தொல்லியல் துறை மிகப்பெரிய வளர்ச்சி அடையவே அடையாது. ஏன்னா தொல்லியல் துறை ஒரு இடங்களில் இருக்க அதை மூடி மறைப்பதற்கு என்னென்ன வேலைகளோ அத்தனை வேலைகளையும் இந்த திராவிட அரசு செய்யும், இந்த திமுக அரசு செய்யும். கீழடியில் கூட அதிமுக தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த காரணத்தினால்தான் கீழடியின் உண்மை நிலை வெளிவந்தது. மீண்டும் இப்பொழுது கிடைத்திருக்கிற இந்த ஆய்வறிக்கை கூட அதிமுக அரசால் ஆணையிடப்பட்டு அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு அதிமுக அரசால் இங்கிருந்து சாம்பிள்ஸ் அனுப்பப்பட்டு அதன் மூலம் பெறப்பட்ட அந்த ரிப்போர்ட் தான். இதுவும் அதிமுக அரசு தான் செய்திருக்கிறது. அதனால் என்றைக்கும் இவர் தமிழர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் ஒருபோதும் திமுக நல்லது செய்ததல்ல. இந்த தமிழ் சமூக மக்களுக்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் அறவே ஆகாத ஒவ்வாத ஒரு இயக்கம் என்று இருக்கிறது என்றால் அது இந்த திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்தான். அடுத்ததாக மாநில சுயாட்சி பற்றி பீற்றிக் கொண்டிருக்கிற, மாநில சுயாட்சி நாங்கள் வந்தால் இந்த மாநிலத்தை மாற்றிவிடுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தவுடன் அதானி அவர்கள் ஒரு துறைமுகம் கட்டுகிறார், ஒரு தனியார் துறைமுகம் கட்டுகிறார். அது கேரள மாநிலத்தில் கட்டப்படுகிறது. ஏன் கேரளாவில் மலைகள் இல்லையோ, அங்கே மண் இல்லையோ? கேரளாவில் இல்லாத மலைகளா?
கன்னியாகுமரியிலிருந்து நீங்கள் மலைகளை பூரா வெட்டி எடுத்து ஏன் கேரளாவுக்கு அனுப்புகிறீர்கள்? எந்தவித இன்றைக்கு வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் காவல்துறையை வைத்து இவர்கள் அங்கு இருக்கிற மக்களை சிறு சிறு போராட்டங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த மக்களை முழுவதுமாக கைது செய்தும் பயமுறுத்தியும் அப்புறப்படுத்தியும் அவர்கள் மேல் வழக்கு தொடுத்தும் இதை எந்த ஊடகம் காட்சிப்படுத்தக்கூடாது என்ற, ஊடகம் முழுவதும் இவர்கள் கையில் இருக்கிறது இல்லையா, காட்சிப்படுத்தக்கூடாது என்ற ஒரு இதில் இங்கிருந்து ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற மலைகள் குறையப்படுகிறது? அங்கே துறைமுகம் வந்தால் அங்கே பலனடைய போவது அந்த மாநிலம், அங்கே வேலைவாய்ப்பு கிடைப்பது, அங்கு இருக்கிற மலையாளம் பேசுகிற மலையாளிகளுக்கு வேலை கிடைக்கப் போகிறது, தமிழர்களுக்காக வேலை கிடைக்கப் போகிறது. ஏன் இங்கு இருக்கிற மலைகளை குறைந்து நீங்கள் கேரளாவுக்கு அனுப்ப வேண்டும்? அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற அரசு. இதையும் அதிமுக கையில் எடுத்து ஒரு போராட்டமாக அறிவித்தது. உடனடியாக இது தற்பொழுது இதை குறைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து செல்வது திருட்டுத்தரம், வெளிப்படையாக சென்று கொண்டிருந்த அந்த கனரக லாரிகள், மிக பிரம்மாண்டமான அந்த லாரிகள் இப்பொழுது திருட்டுத்தரமாக சென்று கொண்டிருக்கிறது. இதுவும் அதிமுக அரசு கூடிய விரைவில் ஆட்சி அமைக்கும், இதுவும் நிற்கும். அதே போல பரந்தூர் விமான நிலையம் கட்டியே தீர்வோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 1000 நாட்களை தாண்டி அந்த மக்கள் போராடி கொண்டு வருகிறார்கள். அந்த மக்கள் சொல்வதெல்லாம் என்னவென்றால், இது விளைநிலம், விவசாயம் செய்து கொண்டிருக்கிற இந்த விளைநிலம், இதில் விமான நிலையம் அமைத்தே தீர்வோம் என்று ஏன் இந்த அரசு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது? அதுவும் அதானி அவர்களுடைய தனியார் விமான நிலையம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது. அந்த விமான நிலையம் அங்கு அமையப் போகிறது, நிலம் கையகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த மக்களை அடித்து துன்புறுத்தி வழக்குகள் போட்டு அந்த மக்களை படாத பாடுபடுத்தி வேறு எந்த மக்களும் அந்த பகுதிக்குள் சென்று விடாதவாறு அந்த பகுதிகளை முழுவதுமாக பாதுகாத்து இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதை காரணமாக வைத்து ஆந்திர அரசு ஏறக்குறைய 1 லட்சம் கோடிக்கு மேல் தொழில் முனைவோரை இங்கே எங்களுக்கு விமான நிலையம் வருகிறது, இவ்வளவு அருகில் இருக்கிறது, நாங்கள் இங்கே உங்களுக்கு நிலம் தருகிறோம், தொழிலாளர்கள் பூரா இங்கே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில் நிறுவனங்கள் முழுவதுமாக ஆந்திராவிற்கு சென்று இருக்கிறது. ஏன் இதெல்லாம் மாநில உரிமை பறிபோனதற்கான அர்த்தம் கிடையாதா? இது மாநில உரிமை பறிபோகவில்லையா? இங்கு இருக்கிற இது ஆந்திராவிற்கு அந்த விமான நிலையம் கட்டுவதற்கு நிலம் கொடுப்பது தமிழர்கள், அங்கே பாதிக்கப்படுவது தமிழ் சமூகம். அதனால் மிகப்பெரிய பாதிப்பு. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுகிறார்கள் என்னவென்றால், அந்த குறிப்பிட்டு எடுக்கக்கூடிய அந்த 5000 ஏக்கர் இருக்கிறது இல்லையா, அந்த 5000 ஏக்கர் நிலங்கள் சென்னைக்கு வருகிற வெள்ளத்தை முழுவதுமாக உள்வாங்கிக் கொள்கிறது. பல ஏரிகள் அங்கே இருக்கிறது. இங்கே விமான நிலையம் அமைக்கப்பட்டு விட்டால் அங்கு அந்த 5000 ஏக்கரில் பெய்கிற மழை அனைத்தும் சென்னை மாநகரில் தான் வரும். ஏற்கனவே சென்னை மிதந்து கொண்டிருக்கிறது. வருடத்தில் 9 மாதம் மட்டும் வாழ தகுதியான ஒரு மாவட்டமாக சென்னை மாறிக்கொண்டிருக்கிறது. கடந்த நவம்பர் வந்துவிட்டாலே சென்னை மக்கள் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் தான் மீண்டும் மீண்டும் திமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள். இது வேறு. அந்த மக்கள் உணர வேண்டும். இந்த முறை உணர்வார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏனென்றால் இதற்கு முன்னாக இருந்த படிப்பறிவு இல்லாத, ஏன்னா இவர்களுக்கு படிக்கக்கூடாது அல்லவா, படித்தால் அறிவு வளர்ந்துவிடும், அறிவு வளர்ந்தால் திமுகவை நாம் அழித்து விடுவோம் அல்லவா. அந்த நிலைமையில் வைத்திருந்த மக்கள் இன்றைக்கு அறிவோடு, என்னுடைய தமிழ் சமூக மக்கள் இன்றைக்கு படித்து அறிவார்ந்த சமூகமாக, இளைஞர் சமூகமாக, இளம்பெண் இளைஞர் சமூகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்டிப்பாக இந்த முறை திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை போட்டுவார்கள். அப்படிப்பட்ட அந்த பரந்தூர் விமான நிலையம் அங்கே அமையக்கூடாது என்று மிக ஏகப்பட்ட சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் அனைவரும் கூறுகிறார்கள். அந்த குறிப்பிட்டு அந்த பகுதி முழுவதும் தமிழர்களுடைய பகுதி, நிலம் இழப்பது தமிழர்கள், நம் வாழ்வாதாரமே போவது தமிழர்களுக்கு, ஆனால் பயனடைவது ஆந்திராக்காரர்கள். எப்படி இங்கே நம்முடைய மலை குடைந்து இங்கிருந்து கேரளாவுக்கு எடுத்து அதை அனுபவிப்பவர்களாக மலையாளிகளாக இருக்கிறார்களோ, தமிழர்கள் இழக்கிறார்களோ. ஏனென்றால் இங்கே மலைகள், இந்த இயற்கை வளத்தை நாம் இழக்கிறோம், இங்கே பெறுகிற மலையை நாம் இழப்போம். இப்பொழுது இங்கிருந்து போகும் பொழுது இந்த காற்று, அங்கே இருக்கிற காற்று பகுதி பூரா முழுவதுமாக மாசடையும், காலச்சூழல் மாறும். ஏனென்றால் ஒரு மலை என்பது, மிகப்பெரிய மலை என்பது மேகங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிற அந்த மலையை முழுவதுமாக அழித்தொழித்து விட்ட பிறகு அந்த பகுதியில் எப்படி மழை பெய்யும்? அங்கே எப்படி விவசாயம் நடக்கும்? அப்போ தமிழ்நாட்டை பாலைவனமாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. இவர்களுடைய திட்டமே தமிழ்நாட்டை முழுவதுமாக பாலைவனமாக்கிவிட்டு இதை பட்டா போட்டு ஒரே நாடு, தமிழ்நாடு என்ற பெயரை மாற்றி அது கருணாநிதி நாடு, ஸ்டாலின் நாடு, அல்லது உதயநிதி ஸ்டாலின் நாடு, இல்லை இன்பநிதி ஸ்டாலின் நாடு என்று மாற்றுவதற்கு இவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒவ்வொன்றாக மாநிலத்தை முழுவதுமாக அழித்தொழிக்கிற ஒரு பணியில் தான் இவர்கள் முழுவதுமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மாநிலத்தை சார்ந்து மாநில உரிமைகள் எவ்வளவோ பறிபோகி இருக்கிறது. அத்தனையும் இந்த திமுக ஆட்சி காலத்தில் தான். அதிமுக ஒவ்வொரு முறையும் இவர்கள் ஏதாவது ஒரு தவறை செய்து மாநில உரிமையை தள்ளி கொடுத்து விட்டு வந்து விடுவார்கள். அதை ஒவ்வொரு முறையும் அதிமுக ஆட்சிக்கு வரும் பொழுதெல்லாம் அதை போராடி பெறுவதே அதிமுகவின் வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. காவிரி மேலாண்மை தீர்ப்பு வந்தது இல்லையா, அந்த மேலாண்மை தீர்ப்பை அரசு கெஜெட்டில் கொண்டு வந்தது.
அதுவும் அதிமுக தான் போராடியது. இங்கே முல்லை பெரியார் அணை பிரச்சனை, அதுவும் அதிமுகவால் தீர்க்க வைக்கப்பட்டது. பிறகு இவர்கள் கொண்டு வந்த நீட் இருக்கிறது இல்லையா, அந்த நீட்டிற்காக எவ்வளவோ போராடி மத்திய அரசோட ஒப்புதலே இல்லாமல் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்து அதையும் அதிமுக இங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றியது. அதே போல் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையும் நியூட்ரினோ திட்டத்தையும் கொண்டு வந்து டெல்டா மாவட்டத்தை முழுவதுமாக சீரழித்தார்கள். அதற்கும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று ஒன்றை ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அதிமுக அரசு அந்த மண்டலங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அதையும் காப்பாற்றுகிறார்கள். ஒவ்வொரு முறையும் இவர்களுடைய சுயலாபத்திற்கு அந்த நிறுவனங்கள் கொடுக்கிற அந்த லஞ்ச பணத்திற்கு இவர்கள் தமிழ்நாட்டை இரையாக்கி விடுகிறார்கள். அதிலிருந்து ஒவ்வொரு முறையும் அதிமுக காப்பாற்றிக் கொண்டே வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுதான் மாநில சுயாட்சி பற்றி பேசுகிற திமுகவின் உண்மையான முகம். இவர்களுக்கு மாநில சுயாட்சி பற்றி பேசுவதற்கு நான் ஏற்கனவே சொன்ன பொழுது அரை விழுக்காடு அல்ல, ஒரு புள்ளி விழுக்காடு கூட இவர்களுக்கு அருகதை கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய அரசு தான் இவர்கள். இன்னும் மாநிலத்தை எதெல்லாம் அடகு வைக்கலாம் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இவர்கள் எண்ணிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். தமிழர்கள் மீது அடுத்ததாக தமிழ் பற்றி பேசுகிறார்கள். தமிழர் பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழர் என்பார்கள். இப்பொழுது பேசுகிறார்கள் இல்லையா, இப்போ சமீபத்தில் இந்த 2020 ஆரம்பித்து விட்டார்கள். என்னன்னா தமிழர் நலன், தமிழ்நாட்டு நலன், தமிழ் மக்களுடைய நலன் என்று பேசுகிறார்கள் இல்லையா. இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு பொறுப்பேற்றவுடன் என்னவென்றால் இவர்கள் ஆட்சி ஏற்றவுடன் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் பதவியேற்றார்கள் இல்லையா, பதவியேற்றவர்களே திராவிட நாடு, நாங்கள் திராவிடர்கள் என்று பதவியேற்றுக் கொள்கிறார்கள். திராவிடர்களுக்கும் தமிழர்களுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கிறது என்று இன்று வரை இவர்களால் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. கேட்டால் என்ன என்பார்கள், தென் மாநிலங்களில் மொழி பேசுகிற, அதாவது தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழோடு சேர்ந்து மொழி பேசுகிற அனைவரும் திராவிடர்கள் என்பார்கள். இதை என்றைக்காவது மலையாளம் பேசுகிற மலையாளி ஒப்புக்கொண்டிருக்கிறாரா, இல்லை கன்னடம் பேசுகிற கர்நாடகா ஒத்துக்கொண்டிருக்கிறதா, தெலுங்கு பேசுகிற ஆந்திரா ஒத்துக்கொண்டிருக்கிறதா? ஆனால் தமிழ் பேசுகிற நாம் மட்டும் ஒற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால் தமிழர்கள் ஒரு பொழுதும் அறிவு வந்துடக்கூடாது. தமிழர்கள் என்றைக்குமே தமிழர்கள் கீழ்நிலையிலேயே இருக்க வேண்டும். தமிழர்கள் ஒரு இடத்தில் கூட தலை நிமிர்ந்து பார்த்துவிடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்களே, ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தமிழர்கள் எரிமலை போன்றவர்கள். நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், கிடையவே கிடையாது. நாங்கள் உற்றி நோக்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வெடித்து சிதறினால், தமிழர்கள் வெடித்து சிதறினால் அதை தாங்கிக் கொள்ளுகிற அளவு திராணி திமுகவுக்கு கிடையாது. ஏனென்றால் நீங்கள் இந்த எரிமலையில் குப்பையை கொட்டி மூட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த குப்பைக்கெல்லாம் இந்த எரிமலை ஒருபோதும் மங்காது. நாங்கள் வெடித்து சேருவதற்கு அதிக நாட்கள் பிடிக்காது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த தமிழ் சமூக மக்கள், இந்த தமிழர்கள் உங்களுக்கு பாடம் புகட்டுவார்கள். இது உங்களுடைய திமுக என்ற இந்த கட்சிக்கு இறுதி உரை எழுதுகிற காலம் வந்துவிட்டது. இனிமேலும் உங்கள் தந்தை கருணாநிதி இருந்தார்கள் போல அதுபோல தமிழர்களை ஏமாற்றி நீங்கள் குதிரை ஏற முடியாது. இந்த ஒரு முறை தமிழர்கள் ஏமாந்து விட்டார்கள். ஏனென்றால் தமிழர்களுக்கு மறதியும் மன்னிக்கிற குணமும் இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இனியும் தமிழர்கள் ஒவ்வொரு முறையும் நாம் மன்னித்துக் கொண்டே இருந்தால் நாம் மரணித்து விடுவோம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. அதனால் தமிழர்களே, தயவு கூர்ந்து இந்த முறை சிந்தித்து செயல்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். உறுதியாக மிகப்பெரிய மாற்றம் வரும். மீண்டும் அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த தொல்லியல் துறை கொடுத்த அந்த ஆய்வு அறிக்கை என்பது அடுத்து வருகிற 2026 அதிமுக ஆட்சி அமைக்கும். ஒரு தமிழர் தலைமையில் தமிழருடைய தொன்மை இந்த உலகிற்கு எடுத்துரைக்கப்படும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு தமிழராக அவர் இதுவரை சரியாக செய்திருக்கிறார். இதையும் சரியாக நேர்த்தியாக உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுவரை இந்த காணொலியில் நீங்கள் மாநில சுயாட்சி பற்றி பார்த்திருந்தோம். அடுத்த காணொலியில் அடுத்த வருகிற சில அவர்கள் கூறிய அந்த தேர்தல் வாக்குறுதி என்பதை பற்றி விவாதிப்போம். அதுவரை இணைந்திருங்கள். ஏகே பொலிட்டிக்கல் டாக்ஸ் என்ற இந்த சேனலோடு. மீண்டும் ஒரு முறை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுகிற அனைத்து காணொலியும் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள்குமரன். நன்றி, வணக்கம்.